முயற்சி என்பது முச்சுள்ளவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர் ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் உங்கள் டேர்டவுல் ஹரிஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. செலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 12 செலெக்ஷன் 13 செலெக்ஷன் வந்துட்டு கொட்டி கிடக்கு. அது தெரியாமல் மாணவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தத்தளிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஈஸ்வர் ஆர்மி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டர். எங்கள் சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்சிடி கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப், கோஸ்ட் கார்டு போன்ற அனைத்து துறைகளுக்கு வந்துட்டு எப்படி ஃபிசிக்கல், மெடிக்கல், ரிட்டன் போன்ற 3மே வந்துட்டு கிளியர் பண்ணி ஒரே முயற்சியில் பாஸ் பண்ண வச்சுக்கிருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து எதை பற்றி ஷோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி சென்டர் நாசிக். இந்த செலெக்ஷன் யார் யார் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன், மியூசியன் அண்டு ரிலேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க. ஆர்டி சென்டர் நாசிக்கில் உள்ள சில ஃபோட்டோஸ் காமிக்கிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச பிறகு சத்திய பிரமாணம் பண்ணுவோம். நாங்கள் வந்து இப்போ இருப்போம் அந்த மாதிரி இருந்தது மேட்ரு. அதுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்போயுமே வந்துட்டுனா எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிஹர்சல் நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆர்டியோட ஃபயரிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபயர் கன் இது வந்து டபுள் பஃபர் கன். சரிங்களா? உள்ளே போன பிறகு கன்னை பற்றி எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நடக்கும். கன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த ட்ரில் செய்கிறது பார்த்தீங்களா, ட்ரில் முடிஞ்ச சோருக்கு இதே மாதிரி வந்துட்டு எப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் இருக்கும். அது உள்ள இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரிங்களா? எப்போயுமே ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போங்க. ஏன்னா இதுக்குள்ளேயே நம்ம வந்து இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால சரி இந்த இதை வந்துட்டு இந்த கன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது போன்று வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு நம்ம ஆர்டி சென்டரில் இருக்குது. அங்கே உள்ளே போன பிறப்பு நம்ம முன்னோர்கள் மீன்ஸ் நம்ம இராணுவ வீரர்கள் என்னென்ன சாதிச்சாங்க அதை பற்றின மியூசியம்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கன் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அது எல்லாமே உள்ளே போனப்போ எக்ஸ்பிளைன் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஒரே ஊருக்குள்ளே இங்கேயே நம்ம சுற்றுறதை விட வெளியே உலகம் போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள். ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ ஆர்டி சென்டர் நாசிக்கில் வந்துட்டு எப்படின்னா ரிலேஷன் ரேலி நடக்குது. யாருன்னா ரிலேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க அண்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்க மட்டும் நடத்தலாம். இது எப்போ நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3லேருந்து அக்டோபர் 25 வரைக்கும் செலெக்ஷன் நடக்குது. அதில் வந்துட்டு எப்போ என்ன ஆட்டம் பண்ணது கிளீட்டெல்லாம் கொடுக்குறோம் பார்த்துக்குங்க. இந்த செலெக்ஷனில் வந்துட்டு எந்தெந்த ட்ரேடுக்கு செலெக்ஷன் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் எஸ்கேடி கிளர்க்கு, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மென்டன் 8th அண்டு 10th பாஸ் இவங்களுக்கு வந்து செலெக்ஷன் நடக்க போகுது. இதில் வந்துட்டு அக்னிவீர் பேஸில் எடுக்க போகிறாங்க. 4 வருஷம் தான். எப்போயுமே ஃபீல் பண்ணாதீங்க. 4 வருஷம் அதுக்கடுத்து நம்மளை தானே எடுக்க போகிறாங்க. யார் வேறவங்களும் எடுக்க போகிறாங்களா? அதை யோசிச்சுக்கோங்க. சார் ரிலேஷன் சர்டிஃபிகேட் யார் வாங்கலான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எப்படின்னா சன் ஆஃப் வார் விடோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து சன் ஆஃப் விடோ கொடுப்பாங்க. அதுக்கடுத்து சன் ஆஃப் சர்வீசிங் சோல்டர், நான் வந்து சர்வீஸில் இருக்கேன், என் பிள்ளைக்கு வந்து 2ல் 1க்கு தான் கொடுப்பாங்க. 3 இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு தான் அத்தரைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸிங்கில் இருக்காங்க நம்ம அண்ணனோ தம்பி ஓன் பிளட்டு அவங்க மட்டும்தான் வந்துட்டு எப்படின்னா ரிலேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதில் வந்து என்னென்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீட்டில் ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அக்னிவீர் ஜிடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45% எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பாஸ் ஆகிருக்கணும். ஈச் அண்ட் சப்ஜெக்டில் 33% வந்து எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு எஸ்கேடி கிளர்க்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா +2 பாஸ் ஆகிருக்கணும். அது வந்துட்டு எத்தனை மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும்? டோட்டலாக வந்து 60% எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். ஈச் அண்ட் சப்ஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% இருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கல் வந்துட்டு எப்படின்னா சேம் +2 பாஸ் ஆகிருக்கணும். அவங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்துட்டு எப்படின்னா 50% எடுத்துக்கணும். அந்த ஈச் அண்ட் சப்ஜெக்ட் 40 எடுத்துக்கணும். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுமானது. 8க்கு வந்து 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் கிரிட்டேரியா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2025க்குள்ளே அன்றைக்கி இருந்து எடுப்பாங்க ஏஜ். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17.5 to 21 இருக்கணும். சார் அது வந்து அக்யூரேட் எங்களுக்கு தெரியலன்னா 1/10/2004 to 1/4/2008க்குள்ளே உங்கள் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த செலெக்ஷன் எலிஜிபிள். ரேலி டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர் to 25 அக்டோபரே நடக்க போகுது. இதில் ஸ்போர்ட்ஸ்மேன் ட்ரையல் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22, 23 அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும். எக்ஸாம் டேட் இன்னும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேலி வந்து எங்கே நடக்குதுன்னா ஆர்டி சென்டர் நாசிக்கில் நடக்குது. திரும்ப வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா இது வந்துட்டு ஆர்டி சென்டர் நாசிக்கில் நடக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம சென்டர் இது பண்ணது. அதில் வந்துட்டு கிளியராக தெரியாதனால வந்துட்டு என்ன சொல்கிறேன் நான் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்து எப்போ செலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 அக்டோபரில் ஜிடிக்கு வந்துட்டு தமிழ்நாடுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா 18 அக்டோபருக்கு வந்துட்டு எஸ்கேடி ஆல் ஸ்டேட்னால அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. 20 அக்டோபர் ட்ரேட்ஸ்மேன் ஆல் ஸ்டேட்ஸ் நம்ம இதில் பண்ணிக்கலாம். 22 அண்ட் 23 ஆல் ரேங்க்ஸ் அவுட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ட் வந்து மியூசியனுக்கு வந்துட்டு இந்த இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 24 அக்டோபருக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் அண்ட் மியூசியனுக்கு வந்துட்டு அன்றைக்கி டெஸ்ட் நடக்கும். இதே போன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை செலெக்ஷன் நடக்குது, எங்கே நடக்குதுன்னு டீட்டெயில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுக்க போகிறோம். பிடிச்சிருக்க மாணவர்கள் வந்துட்டு எப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஆர்மி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டர். நம்ம இதில் வந்துட்டு ஆர்மி, போலீஸ், எஸ்சிடி கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப், கோஸ்ட் கார்டு போன்ற அனைத்து துறைகளுக்கும் ஃபிசிக்கல், மெடிக்கல், ரிட்டன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க ஒரே முயற்சியில் வெற்றி அடைஞ்சிட்டு வேலைக்கு போங்க.